ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் செக்ஷன் லாக் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹை பிரேக் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டு இங்கே வந்து இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட்டு கீழே விழுகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வாரம் நான் மார்க் பண்ணி கொடுத்த சப்ளைலே எண்ட் எடுக்கிறேன். மார்க்கெட்டு அங்கேருந்து ஃபால் ஆகுது. தென் அதுக்கப்புறம் நான் வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இதுக்கு மேலே நான் பைன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வாரம் அங்கேருந்து பை எடுத்துகிட்டு நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. தென் அதுக்கடுத்து நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போனால் பைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் அதுலேருந்து பை ஆகி மார்க்கெட் நம்ம டேரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஹிந்துஸ்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மார்க்கெட் நேரம் வந்தால் அந்த லெவலில் உடச்சா மார்க்கெட் அங்கேருந்து நான் எதிர்பார்த்த டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. தென் அதுக்கடுத்து டைட்டன் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் நேரம் கீழே வரான். நான் மார்க் பண்ணி கொடுப்பேன் இந்த டிமாண்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறேன். மார்க்கெட் வாரம் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. தென் அதுக்கடுத்து நான் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆப்ஷனில். ஸோ இந்த இடத்துல இருக்க டிமாண்டில் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒருவேளை ஆப்போசிட்டில் போனால் கீழே உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணால் பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வாரம் நான் மார்க் பண்ணி கொடுத்த அந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டேரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளான் பண்ணலாம். இது வந்து இன்ட்ராடே பர்பஸ். உங்களுக்கு லைவ் மார்க் சப்போர்ட்டும் அதே மாதிரி இன்ட்ராடே கோர்ஸ் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு. வீக்லி டைம் ஃப்ரேமோட லோவை கட் பண்ணியிருக்கணும், டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹையை உடச்சிருக்கணும். ஸோ இதுதான் லாஜிக்கு. அந்த மாதிரி சில உதாரணங்கள் நான் காட்டுறேன். அது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிக்கணும், முதல்ல புல்லிஷாக இருக்கணும், முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அது முக்கியமான விஷயம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஐடியா பண்ணணும். ஸோ மார்க்கெட்டு புல்லிஷ், இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கீழே இறங்கி இந்த லோவை அவன் கட் பண்ணணும். இந்த லோ வந்து ஒன்று விற்க விடலாம், இல்லை பாடி க்ளோஸ் கூட பண்ணலாம், பரவாயில்ல. பண்ணிவிட்டு இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் என்ன பண்ணும், மார்க்கெட் இங்கேருந்து இப்படி இறங்கியிருப்பான். இந்த ரீசன் ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணா அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். இங்கேருந்து இந்த ஹையை டிபியாக டார்கெட் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா பொசிஷனை நீங்கள் ஆட் பண்ணலாம், முடிஞ்சும் ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஒன்லி நிஃப்டி 50 டாப் 10க்குள்ளே நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த டாப் 10க்குள்ளே மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன பண்ண நல்லா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கம்பெனியோட ஸ்டெபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போங்க. சில நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி மூடிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது போடுறேன். அதனால் இந்த ஸ்டாக் பை பண்ணுங்கள், அந்த ஸ்டாக் செல் பண்ணுங்கன்னு நான் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இது என்னோட சொந்த அனலைஸ், எஜுகேஷன் பர்பஸ்க்காக போகிறேன். நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தனா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ நான் காட்டுறது எல்லாமே நிஃப்டி 50 இருக்க டாப் 10 மட்டும் தான் நான் இங்கே ஷோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்க சிலதை நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ நான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், வீக்லி டைம் ஃப்ரேமில் டைரக்ஷனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஹையை உடச்சி மார்க்கெட்டு புல்லிஷாக போகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட்டு டைரக்ஷன் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சேன். மார்க்கெட்டு என் டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறத புல்லிஷ்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு எங்கே வீக்லி லோ இருக்குது அப்படின்னு நான் ப்ராப்பராக ஐடென்டி பண்ணுவேன். எனக்கு அதுதான் முக்கியமான வேலை. எனக்கு என்ன பண்ணுவேன், வீக்லி லோவை கட் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹையை உடைக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லோன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே ஒரு மார்க்கெட்டை இங்கே இருக்க ஒவ்வொரு லோ ஹையெல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் புள்ளிச்சுன்னு தெரியும். அப்போ இங்கே இருக்க ஏதோ ஒரு லோவை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும்னு தெரியும். ஸோ மேலே போயிட்டு இந்த லோவோ இல்லாட்டி இந்த லோவோ இல்லை ப்ரீவியஸாக இருக்க இந்த லோ ஏதாவது ஒரு லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேலே போகணும். இதை தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்கான். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து மேலே போட்டுன்னு பார்ப்பேன். திரும்பி வந்து இந்த லோவை எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஏரியானா அந்த இடத்துல நம்ம காத்திருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைரக்ஷன் மார்க்கெட் எப்போ வருதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பார்க்கலாம் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வருதா அப்படின்னு. இங்கே வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போகிற வரைக்கும் நாம் காத்திருக்கணும். ஸோ மார்க்கெட் அங்கங்கே மூவ் ஆகிட்டு இருக்கான். என்னோட லோவுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு நேராக போயிட்டு இங்கே ஒரு அலாட் கிரியேட் பண்ணி வச்சுருவேன். இந்த அலாட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரோம். அது வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வரமாட்டோம். ஸோ கிட்ட வர்றான், பட் இருந்தாலும் இன்னும் வரல. எஸ், இப்போ இந்த இடத்துல போய் பார்க்குறேன். எனக்கு இப்போ இந்த லோ பார்க்குறேன், இந்த லோவும் இந்த லோவுக்கு கீழே இந்த மார்க்கெட் போயிடுச்சா நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிடுவேன். அவ்வளோதான் நம்மளோட லாஜிக். போய் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஃபைன் டியூன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த லோ எனக்கு எவ்வளோ இருக்குன்னா
682.50. ஸோ இந்த லோ பார்க்குறேன். இந்த லோ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 681.80. ஸோ இப்போ இந்த லோ கீழே மார்க்கெட் இங்கேருந்து போயிருக்கு. அப்போ இந்த லோ ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இதோட அடுத்த டைம் ஃப்ரேமான டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹை உடைக்கணும். இதனோட லாஜிக்கு. ஸோ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் வரேன். இப்போ எனக்கு இங்கே ரீசன் ஹை எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். என்னோட வேலை தான். ஸோ மார்க்கெட்டு எங்கே இப்போ இந்த இடத்துல இவன் தான் ஸ்வீப் பண்ணாலும் அப்போ நான் இங்கேருந்தே மார்க்கெட் நோக்கி போவேன். ஸோ மார்க்கெட் எங்கே போகிறான்னு பார்க்குறேன். இங்கேருந்து மேலே போயிருக்கான். ஸோ இது இன்சைட் பாரு. ஸோ பிரச்சனை இல்லை, இங்கேருந்து மேலே போகிறான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்கான். பட் இதை விடவும் ப்ராப்பரான ஹை இங்கே இருக்குது. ஒருவேளை இதையோ இல்லாட்டி இதையோ உடச்சி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ பெட்டர் நான் இதை எதிர்பார்ப்பேன். ஸோ உடைக்கலாம் இங்கே போய் உடச்சி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பை போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். எஸ், இதுதான் நம்மளோட பிளான். இப்போ இதை போய் உடைக்கலாம். ஏன் அப்படின்னா லோவை ஸ்வீப் பண்ணுவோம், வீக்லியோட லோ ஸ்வீப் பண்ணிக்கலாம். இதை போய் உடைச்சானா திரும்பி வந்து இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம பிளானு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறணும். ஸோ இன்னும் போகலை. அதனால் இப்போ இதுக்குள்ளெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஹையை உடச்சி வச்சுருக்கான். சில நேரங்கள் என்னன்னா டக்குன்னு இதை எடுத்துகிட்டு கீழே வந்து உடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 1 2 ஹை உடச்சி இதுதான் ப்ராப்பரான அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதனால் இதை உடச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். சில நேரம் இதுக்குள்ளேயும் போகலாம். நீங்கள் கேட்கலாம் இதில் உடச்சி நான் போவேன்னா போகலாம். பட் இதோடவும் இது ஹை ப்ராபிலிட்டி. இது எடுத்துக்கலாம். பட் இது லோ ப்ராபிலிட்டி. இது எடுத்தால் ஹை ப்ராபிலிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். எஸ், இங்கே போய் உடச்சி மார்க்கெட் நிற்கிது. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எங்கே சார் பண்ணலாம் அப்படின்னா, எப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரணும் நீங்கள் அந்த லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே எடுத்துடலாம். ஸோ மார்க்கெட்டு இந்த லோ வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ணும்போது ஒன்று கீழே போய் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த பொசிஷன் வேணாம்னா நீங்கள் கட் பண்ணிட்டு வெளில வரலாம். இங்கேருந்து இங்கே ரீசன் கை என்னவோ அது நீங்கள் பிளான் பண்ணலாம். இல்லாட்டி மார்க்கெட் உங்கள் டேரக்ஷன் போகும்போது லோவை மாற்றி ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம், குறைச்சிட்டே போகலாம். இப்போ இங்கே இருக்க ரீசன் கை இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட்டு அநேகமாக இதை தான் போய் உடைப்பான். ஸோ இதை எய்ம் பண்ணலாம். இல்லை அதுக்கு மேலே கூட போகலாம். பட் இது ஒரு பிளானை பண்ணலாம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் தான் என்ட்ரி, மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரானான்னு பார்க்கலாம். எஸ், மார்க்கெட் வந்தால் என்ட்ரி எடுத்தால் நம்ம டேரக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், கீழே இறங்கி வரேன். இப்போ இந்த லெவல் வரேன். என்ன சொல்லணும்னா பொசிஷனை ஆவரேஜ் பண்ணலாம். உங்களோட மொத்த கேபிட்டலும் இந்த இடத்துல போடாதீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க பொசிஷனை ஆவரேஜ் பண்ணிட்டே வரலாம். இங்கேருந்து மார்க்கெட்டு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹைக்கு மேலே உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணி வச்சலாம். பிரேக் ஈவனுங்கிறது நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸை வாங்கின வரைக்கும் மூவ் பண்ணி வைக்கிறது பிரேக் ஈவன். இல்லை எனக்கு இதுவே போதும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கூட வரலாம். இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பொசிஷன் தப்பு கிடையாது. பேஸ்ட் வந்து உங்களோட ரெக்கமெண்ட் படுது. எஸ், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம். மார்க்கெட் இப்போ கீழே வந்துச்சு சார், எனக்கு லாஸில் போகுது, ஸ்டாப் லாஸா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கீழே இறங்க ஆவரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டோட இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பொசிஷனை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மார்க்கெட் வந்தால் நீங்கள் பொசிஷன் ஆவரேஜ் பண்ண இடத்துல என்ட்ரி எடுத்தால் மார்க்கெட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹையை போய் உடச்சி வச்சிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்று இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பெட்டர். ஆல்மோஸ்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணாலும் சரி 1 புக் பண்ண சொல்கிறேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், உங்கள் பொசிஷன் நல்ல ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான், 2.75 வரைக்கும் போயிருக்கான். ஸோ மார்க்கெட் 1 போயிருக்கான்னு பார்க்குறேன். மறுபடியும் கீழே இறங்குறான். எப்போதுமே ஒரு ஹை வச்சேன்னா கண்டிப்பாக புல் பேக் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். மறுபடியும் போய் அந்த ஹையை உடைப்பான். ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட பிஹேவியர். அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே போய் பார்த்தோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 போயிருக்கான்னு பார்க்குறேன். எஸ், இந்த இடம் எனக்கு 1 போன இடம். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே போய் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இங்கே உள்ள ஸ்டாப் லாஸை நீங்கள் இங்கே மூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கை காசு போகாது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகணும், இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதே மாதிரி இன்னும் சிலது காட்டுறேன். உங்களோட ஸ்டாக்கை இதே மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து இந்துஸ்தானியில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு பார்த்துருப்பேன். ஸோ என் டைரக்ஷன் படி என்ன பண்ணால் ஹையை உடச்சி வச்சிருக்கான். ஸோ மார்க்கெட்டு புல்லிஸு அப்படிங்கிறத மார்க்கெட் டைரக்ஷனை பயன் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் புல்லிஸாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மார்க்கெட் புல்லிஸாக இருக்கணும், மேலே போய் ஹையை தான் உடைக்கணும். அப்போ மார்க்கெட்டு என் டைரக்ஷன் வந்துன்னா பை அப்படின்னு நான் பிளான் பண்ணிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே இருக்க லோலாம் என்னோட வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிப்பேன். ஸோ என்னோட வீக்லியில் எங்கெங்கெல்லாம் லோ இருக்குன்னு பார்த்துட்டு வருவேன். ஸோ இங்கே ஒரு லோ இருக்கான். தென் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. தென் இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இப்போ இது எந்த லோ வேணாலும் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹையை உடைக்கலாம். இதான் என்னோட எய்மு. ஸோ இப்போ எந்த லோ ஸ்வீப் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் லோவை உடச்சிட்டான், ஸோ ஸ்வீப் பண்ணலை. ஸோ ரெண்டாவது லோவை உடச்சிட்டான், ஸ்வீப் பண்ணலை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும், லோவை உடைக்கணும், மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ வீக்கில் இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ எந்த லோ ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஏறான் அப்படின்னு பார்க்கணும். ஸ்வீப் தான் மெயின் மேட்ரு. ஸோ மார்க்கெட் இப்போ அடுத்த லோ நோக்கி போயிட்டுருக்கான், போகட்டும். நம்மளோட லோ ஸ்வீப் ஆதான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பரான லோவை ஸ்வீப் பண்ணி வச்சுருக்கான்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம், என்னோட டெய்லி டைம் ஃப்ரேம் போய் ஹை உடையதான்னு பார்க்கணும். எனக்கு வீக்லி லோ ஸ்வீப் ஆயிடுச்சு. அப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டெய்லி டைம் ஃப்ரேம் போவேன். இப்போ இங்கேருந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹை எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் ஹை எதிர்பார்க்குறேன். இங்கே இருக்க ஹை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஹைக்கு மேலே எனக்கு போய் மார்க்கெட் நின்றுச்சுன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம் இந்த ஏரியாவில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஸோ இங்கே போய் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் இங்கே மேலே போய் நின்றுச்சுன்னா எனக்கு பை. அப்போ இது கீழே போச்சுன்னா இது கீழே வரங்க நான் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம். இங்கே போய் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ஒன்றும் நான் பொசிஷன் கட் பண்ணலாம், இல்லைன்னா என்னோட பொசிஷனை இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பொசிஷனை ஆவரேஜ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன பண்ணும், இங்கேருந்து 1S3 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். மார்க் முதல்ல என் டேரக்ஷனில் போய் நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே நிற்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மேலே போயிருக்கான், ஆனால் இன்னும் பாடி க்ளோஸ் பண்ணலை. அடுத்து ஜஸ்ட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கான், இன்னும் பாடி க்ளோஸ் ஆகலை. எஸ், இங்கே போய் பாடி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளானை போடலாம். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டு இது லோ வரைக்கும் நான் எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் மாதிரி பிளான் பண்ணலாம். இங்கேருந்து இந்த இருக்குல்ல இங்கே ரீசன் கை இதை எதிர்பார்க்கலாம். இனி வரும் நாட்களில் இதை போய் உடைக்கிறதுன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எயின் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறான் அப்படின்னா உங்களோட பொசிஷனை இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே இடத்துல எல்லா கேபிட்டலும் போடாதீங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் வந்து என் டேரக்ஷன் என்ட்ரி எடுக்கலை, வரணும்னு பார்ப்போம். எஸ், இப்போ இந்த இடத்துல வந்து என்னோடய டேரக்ஷனில் என்ட்ரி எடுத்திருக்கான். இந்த இடம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட்டே இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோடனே என் டேரக்ஷன் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கான். இங்கேருந்து மேலே போய் ஹை உடைக்கலாம், இல்லை மார்க்கெட்டு கீழே வரலாம். இதுக்கப்புறம் எல்லாமே மார்க்கெட் கையில். நாம் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேடுக்குள்ளே போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது ப்ராஃபிட் அடிக்கிறதும் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதும் மார்க்கெட்டோட கையில். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் லோவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட டெய்லி டைம் ஃப்ரேம் ஹை உடைச்சா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ரிஸ்க்கு. நான் ஜஸ்ட் இதை பை பண்ணுங்கள், அதை செல் பண்ண எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இது டெக்னிக்கல் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு இங்கேருந்து நம்ம டேரக்ஷன் போயிட்டுருக்கான். போய் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், 1 கொடுத்துருக்குறான். ஸோ இந்த மாதிரி உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எப்போனா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு. ஸோ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடுக்குள்ளே வாங்க. ஸோ ஏன்னா தானே வந்துடாதீங்க. மார்க்கெட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இங்கே 100% ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஸ்க் உள்ள மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மேலும் உங்களுக்கு கோர்ஸ் பற்றின தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.